வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது பிலிப்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு 2-in-1 டேப் ரெக்கார்டரை பற்றி தான். என்னுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா RR485 ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டர் அப்படின்றதாகும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டர் ஒரு 3 பேண்ட் ரேடியோ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியோ டாப்பில் பாருங்கள், மீடியோ, அதுக்கடுத்து எஃப்எம், அதுக்கடுத்து ஷார்ட் வேவ், ஆக மொத்தம் 3 பேண்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் ஆட்டோ ஸ்டாப்பு, 1 டச் ரெக்கார்டிங், ஏசி-டிசி ஆப்ரேஷன். ஓகே, இதில் அப்படி நம்ம வந்து டாப் வியூ பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இதை நம்ம ஹெட்ஃபோன் பாட்டு கேட்டுக்கலாம், இல்லை இந்த அவுட் எடுத்து ஆம்பில் கொடுத்து நம்ம பாட்டை வந்து என்ன கேட்டுக்கலாம். இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் இருக்கிறது வால்யூம் கண்ட்ரோல். இது மினிமம் மேக்ஸிமம் இது பண்ணிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டோன் கண்ட்ரோல் இருக்குது, இது மினிமம் மேக்ஸிமம். அடுத்தது பவர் பட்டன் இது. அதுக்கு அடுத்தது செலெக்ஷன் சுவிட்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் பாருங்கள், இது டேப்பு ரேடியோ மோடு சுவிட்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பேண்ட் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், மீடியம் வேவ், எஃப்எம், ஷார்ட் வேவ். மொத்தம் இது வந்து ஒரு 3 பேண்ட் ரேடியோ. இங்கே ஒரு மைக்கு, இது பார்த்திங்கனாக்கா நம்ம டேப்பில் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக ஒரு மைக்கு. இதில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிக் ஆண்டனா இருக்குது, இது நம்ம எஃப்எம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். டெலஸ்கோப்பிக் ஆண்டனா ஒரு ஆண்டியான ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கைப்பிடி. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபங்க்ஷன் பட்டன். ஃபஸ்ட்டு இது பாஸு, ஸ்டாப், எஜெக்ட் ரெண்டுக்குமே ஒரே பட்டன். இது ஒரு சில செட்டில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க, இதில் ஒன்றில் இருக்குது ஸ்டாப் எஜெக்ட். அது கொஞ்சம் ரேர் தான் அந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறது. பெரும்பாலும் ஸ்டாப் எஜெக்ட்டு ஒரே பட்டன் தான் வைப்பாங்க. ஏதோ ஒரு சில செட்டில் மட்டும் தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பட்டன் இருக்கும். 6 நாப், 1 2 3 4 5 6 இருக்குது. ஒரு சில 7 நாப் இருக்கும். இதை பிரிக்கும்போது 7 நாப் ஆகிடும். ஓகே, இதுக்கு ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, ரீவைண்டு, ப்ளே, ரெக்கார்டு. ஓகே, இது வந்து ஃப்ரண்ட்டில். அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் சொல்லிட்டேன். இது வந்து டியூனிங், சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டியூனிங் நாபு வேறு பாருங்கள். இது வந்து நம்ம டியூன் பண்ணுறதுக்கான டியூனிங் நாபு. அப்படியே ஒரு பேக் வியூக்கு போய்டும். பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிப்ஸோடைய இது நல்லா வந்து அந்த டோரில் அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒரு சிலது வந்து ஸ்டிக்கர் மாதிரி பண்ணியிருப்பாங்க, பட் இது வந்து அப்படியே பிரிண்டிங்கோடு இருக்குது. நல்ல ஒரு அருமையானது. இது வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டு. இது இப்போ தெரியும், பேட்ரி போட்டுக்கலாம். மொத்தம் 4 பேட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள், 15.4. அப்போ இதனுடைய சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் 1.4நாலே 6 வோல்ட்டு, 4க்கு 4 4 2 6 வோல்ட் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. இது நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாகலாம் ஏசியில் கொடுத்து பண்ணிக்கலாம். ஏசி கார்டு போட்டிருக்காங்க. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வேணால் எடுத்துக்கலாம். இதிலேருந்து லெஃப்ட்டு ரைட்டு, இந்த பக்கம் ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட்டு 2 கொடுத்துருக்காங்க பின்னு வச்சு. இது மூலியம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே சொன்னது தான் டெலஸ்கோப்பிக் ஆண்டனா. ஒரு நல்ல அருமையான கைப்பிடி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையாக இருக்குது. பேக் சைட் வியூ அவ்வளோதான். இதை பொறுத்தளவுக்கு செட்டு வந்து நல்ல ஒரு அருமையான செட்டு. அந்த மெயின்டு கண்டிஷன்லேயே புதுசாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அந்த செட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம். இல்லை இன்னொன்று முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், எப்பயுமே சொல்கிறது தான் அது. இப்போ அதே தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் அதில் மாற்றம் ஒன்றும் இல்லை சொல்லாத போகிறதுக்கு. ரேடியோ தான். ரேடியோ பொறுத்தளவுக்கு இங்கே வந்து உள்ளே வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் இது வந்து ஒரு 3 எல்இடி பல்பு போட்டுட்டு இங்கே ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் எடுக்காது, பட் அந்த ஆடியோவை தெரியும் ஒர்க்கிங் பண்ணுறதுன்றதுக்கான ஆடியோ மட்டும் சவுண்டு வரும். அது பார்த்துக்க வேண்டியது தான். மற்றபடி டேப்பெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா அதை ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செட்டு வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமான செட்டு. இல்லைங்க நம்ம போகிறோம், ஊருக்கு போனால் கையில் எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான செட்டு தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேடியோ ஒன்று ஒன்று ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஆடியோ தான், ஆடியோ சவுண்டு மட்டும் வரும், பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ டேப் மோடில் இருக்குது, இதே ரேடியோ மோடுக்கு அனுப்பிடும்.
இது எஃப்எம்மில் இருக்குது. இப்போ நம்ம மீடியாவில் வச்சிடும். டெலஸ்கோப்பை ஆண்டராமல் எடுத்து விட்ருவோம் மேலே. ஓகே, இதில் வந்து மைல்டில் ஒரு ஆடியோ சவுண்டு வருது, அவ்வளோதான். எந்த செஷனும் எடுக்கலைன்னா மைல்டான ஒரு ஆடியோ சவுண்டு மட்டும்தான் வருது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃப்எம் போயிடுவோம். எஃப்எம் ஆடியோ சவுண்டு மட்டும் தான் வருது இந்த இடத்துல. உங்களுக்கு நான் வந்து இது வந்து வேறு ஒரு பிளேஸில் வச்சு உங்களுக்கு வந்து எஃப்எம் ரன் ஆகிறத பற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல எடுக்கலை, எஃப்எம் எடுக்கலை. வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக. நீங்கள் வந்து எடுக்கல பாருங்கள். எடுக்கல. ஓகே, அடுத்து அதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், கேசட் போட்டு பார்ப்போம். அது எஃப்எம் எடுக்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். முதல்ல கேசட் போட்டுக்கலாம். கேசட் போட்டு அதுலேருந்து ஒர்க் பண்ண பார்ப்போம் உங்களுக்கு. பார்ப்போம். இதில் ஒரு கேசட் ஒன்று கூட வந்து அமரன் படம் ஒன்று இருக்குது. புது கேசட்டு தான். புதுசுனா இப்போ வந்த கேசட்டில் இது. அப்போது ஒரு ரிலீஸ் ஆன டைமில் தான் 90s அந்த டைமில் வந்தது. வருஷம் ஏதாவது போட்டுருக்கலாம்னு தெரில. பார்ப்போம். அதில் ஒன்று இயர்ஸ் ஒன்று போடுவேன். 91 வந்துடும் நினைக்கிறேன் அநேகமாக இந்த படம். 91 அப்போ அந்த கேசட்டு. பட்டு புதுசாகவே இருக்குது. அந்தளவுக்கு கண்டிஷனாக அதை வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். இந்த ஒரிஜினல் கவரோடு இருக்குது. அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோடைய சாங்ஸு, அதனுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே. இது வந்து எல்லாமே அதை பற்றி இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இசை ஆதித்யன், டைரக்ஷன் தாரிப்பு வேறு, பாட்டினுடைய இது எல்லாமே கல்யாணி ரெக்கார்டிங் டேப்ஸு லிமிடெட் அப்போ தயாரிச்சிருக்காங்க. அப்போ என்னோடய வேலை பாருங்கள், 27 ரூபா தான் வேலை. அப்போ அன்றைக்கி வந்த கேசட்டினுடைய வேலைன்னு வச்சுக்கலாம் இது. ஓகே, இது நம்ம வந்து கேசட்டு போட்டு பார்ப்போம். இது கவர் அப்படியே இருக்கட்டும். கவர் இது பாருங்கள், அந்த ஒரிஜினல் இதோட இருக்குது பாருங்கள், பிரிண்ட் வந்து பேப்பரோட. அது கூட கிழிஞ்சிருக்கு, எல்லாம் கொஞ்சம் ஒட்டணும். ஒரிஜினலோடு இருக்குது பாருங்கள், அமரன் சொல்லிட்டு லோகோட அந்த இதோட. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம இதை போட்டு பார்ப்போம். எஜெக்ட் பட்டன், ஸ்டாப், எஜெக்ட் ரெண்டு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, எஜெக்ட் பண்ணிடுறோம். இல்லை ஓகே, நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். செட்டெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து ஒரு குறையும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குன்னு வச்சுக்கலாம். போட்ட உடனே சும்மா சாத்துது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் இதை ஒர்க் பண்ண தான் பார்ப்போம். இதில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் இதில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெக்கார்டிங்கில் வராது அந்தளவுக்கு. நான் மட்டும் பார்த்துக்கிறேன் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு வருதான்ட்டு. ஓகே, ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் ரீவைண்டு ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, எல்லாமே அருமையாக இருக்குது. நம்ம டேப் இன்னும் கொஞ்சம் போட்டு பார்ப்போம் இன்னொரு முறை. ஓகே, எல்லாம் இந்த காப்பிரைட் இஷ்யூக்காக தான் உங்களுக்கு ஃபுல்லாக போட முடியல. அதனால் உங்களுக்கு இன்னும் டைம் கொடுங்க. ஓகே, இன்னொரு முறை போடும். ஓகே, இது வந்து நான் வந்து உங்களுக்கு எஃப்எம் மட்டும் வேறு ஒரு இடத்துல போட்டு உங்களுக்கு நான் திருப்பி இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இது நம்ம டேப் இதோட முடிச்சுக்குவோம். எஃப்எம் மட்டும் போட்டு பார்க்கலாம் இருங்க.
ஓகே, உங்களுக்கு வந்து நான் வேறு ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு எஃப்எம் செக் பண்ணி காட்டணும் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ லொக்கேஷன் வேறு மாற்றிட்டு வந்துட்டேன். பட் அங்கே வந்து எல்இடி பல்ப் உள்ள இடம். பட் இது வந்து நான் வந்து வேறு ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணி வச்சுருவேன். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு. நான் உங்களுக்கு வெளியில் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அவுட்ரு பாருங்கள், ஜன்னல் வெளிச்சத்தில் வச்சு அதில் தான் உங்களுக்கு இது பதிவு பண்ணுறேன். இது வேறு இடம், அங்கே எடுக்காது அந்த டேபிளில். நான் ஒரு ஃபுல்லாகவே எல்இடி தான். அதில் இங்கே எல்இடியே இல்லை, முழுக்க முழுக்க வெளியே இருக்கிற வெளிச்சத்தை வச்சு தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆண்டனா வந்து ஒழுங்காக எடுக்காது பாருங்கள். ஆண்டனாவில் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆண்டனாவிலேருந்து ஒரு ஒயர் பாருங்கள், எஃப்எம்காக ஒரு ஒயர் எடுத்துகிட்டு ஜன்னல்கிட்ட வச்சுருக்கேன். அப்போ தான் எடுக்கும் கொஞ்சம். ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் எஃப்எம் ஸ்டேஷன் கிடையாது, தூரத்தில் தான் இருக்குது எல்லாமே. பாண்டி, திருச்சி எல்லாமே தூரம் தான். பாண்டியே கிட்டத்தட்ட 70 கிலோமீட்ரு. சென்னை திருச்சியெல்லாம் கண்டிப்பாக எடுக்காது. முழுக்க முழுக்க பாண்டி எஃப்எம் ஸ்டேஷன் மட்டும்தான் எடுக்கும். அதுக்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆண்டனா ஒயர்லாம் போட்டு லொக்கேஷன்லாம் மாற்றி அப்புறம் பண்ணால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு எடுக்கும். இந்த எஃப்எம் உங்களுக்கு வந்து பாடுதுன்றதை காட்டுறதுக்காக நான் வந்து இந்த வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்து திருப்பி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து எஃப்எம் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் எப்படி எடுக்குதுன்னா ஒயர்கர்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஒன்லி நான் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் போட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு டியூன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கான நியரஸ்ட் மாருதி சுசுகி கமர்ஷியல் ஷோரூம்ல புக் பண்ணுங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. தமிழ் கீதா சாண்டிங் அதுக்காக நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்றோமே அப்படிங்கிறது தான் இங்க வருத்தத்துக்குரிய விஷயமே. அப்படிதான் பாருங்க, நல்லா தெளிவாக இருக்கு பாருங்க. The Viksit Krishna Rajasthan Bill 2025, which was introduced the Lok Sabha yesterday, has been referred. தெளிவாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒன்று எடுக்குது, அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. இங்கே கூட ஒன்று வருது, கிளாரிட்டி இல்லை. ஓகே, இந்த பக்கம் வந்து பிக் எஃப்எம்மும் சூரியன் எஃப்எம் எடுக்கணும். ஆனால் அந்தளவுக்கு கிளியரன்ஸ் வரல, நான் தெரில. சரி, நம்ம வேறு இடத்துக்கு போவோம். Case of Special Intensive Division SIR will be published in West Bengal today. Before the draft voters list gets published, the commission appointed special role of குழந்தைங்க வச்சிருக்கோம்னா இப்ப நம்மளை விட குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் பாதுகாப்பா இருக்கணும்டா. நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து பாருங்க. விக்ரவாண்டியிலும் நம்ம சரவணா ஸ்டோர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், வெசல்ஸ், ஃபர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ். இது புது கடை பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேஷன் வந்து நமக்கு க்ளீனாகவே எடுக்குதுன்னு வச்சிங்களா. இந்த ஒரு இறைச்சலும் கிடையாது, நல்லா இருக்கு. எதுவுமே இல்ல, காசு இல்லைன்னா எதுவுமே இல்ல. அந்த பேசிக் அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே வரணும். நீங்க இதே மாதிரி என்ன நினைக்கிறீங்க? By banning the political party and by letting its armed forces engineer a constitutional coup from the 27th Amendment. இந்த இடத்துல மீடியம் வருதான்னு வேணால் பார்க்கலாம். வரது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். இல்லை, மீடியம் பொறுத்தளவுக்கு வரலைங்க. எஃப்எம் மட்டும் தான் எடுக்குது. Khan Niazi, along with 93,000 troops had surrendered forces. காசில் ஈரன் செல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50%. இந்த இடம் கொஞ்சம் தெளிவாக வரல. Flight and train services. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.